ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை இழக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கேட்டா உடனே மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு பாஸ்னு சொல்வாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஃபேக்கான ஹைப், அளவுக்கு அதிகமான கடன், மோசமான பிசினஸ் மாடல்னு எக்கச்சக்கமான பொறிகள் மார்க்கெட்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஆனா நான் இப்ப சொல்ல போற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க மொத்த இன்வெஸ்டிங் கேமும் தலைகீழா மாறப்போகுது. மார்க்கெட்ல 99% ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ மொத்தமா அழிக்கிற அந்த ஒற்றை விஷயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற எதுவுமே அது கிடையாது. மார்க்கெட் கிராஷ் ஆகிறதாலயோ இல்ல உங்களுக்கு பேட் லக் இருக்கிறதாலயோ உங்க பணம் அழியறதில்ல. உண்மையான வில்லன் யாரு தெரியுமா? ஒரு குப்பையான கம்பெனிய முட்டாள்தனமான விலைக்கு வாங்குறதுதான். உலகத்துல இருக்கிற டாப் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி எந்த ஈவு இறக்கமும் இல்லாம 95% கம்பெனிகளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த சீக்ரெட் ஃபில்டரிங் சிஸ்டம் என்னன்னு தான் நாம இப்போ டீகோட் பண்ண போறோம். ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை. மார்க்கெட்க்கு புதுசா வர்றவங்க எப்பவுமே தலைகீழ தான் யோசிப்பாங்க. டெலிகிராம் குரூப்ல யாரோ ஒருத்தர் இதுதான் அடுத்த மல்டிபேக்கர்னு சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டு போய் வாங்குவாங்க. அதுக்கு பேரு இன்வெஸ்டிங் கிடையாது, வெறும் சூதாட்டம். ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல மோசமான கம்பெனிகளை ஃபில்டர் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற கம்பெனிகளை மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த ஃபில்டரிங் சிஸ்டத்தை இப்ப ஆரம்பிக்கலாமா? உங்களை ஒரு இன்வெஸ்டரா காப்பாத்த போற முதல் ஃபில்டர் நம்பர் 20. இந்த ஒரே ஒரு நம்பர் உங்க முதலீட்ல அசைக்க முடியாத ஒரு டிசிப்ளினை கொண்டு வரப்போகுது. அதானா PE ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு earnings. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ₹1 லாபத்துக்கும் நீங்க எவ்ளோ விலை கொடுக்க ரெடியா இருக்கீங்கிறது தான் இந்த PE. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியோட ஒரு ஷேருக்கான லாபம் ₹10 வச்சுப்போம். அதோட ஷேர் விலை ₹200னா PE ரேஷியோ 20. அதாவது ₹1 லாபத்துக்கு நீங்க ₹20 தர்றீங்கன்னு அர்த்தம். அதனால தான் PE 20க்கு கீழே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இங்கதான் நிறைய பேர் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. கிரேட் பிசினஸ் வேற, கிரேட் ஸ்டாக் வேற. ஒரு அருமையான கம்பெனியை நீங்க 100 PE கொடுத்து வாங்குனீங்கன்னா அது ஒரு கட்டத்துல கண்டிப்பா கிராஷ் ஆகும். சரி, அப்போ குறைவான PE இருக்கிற எல்லாமே நல்ல ஸ்டாக்கான்னு கேட்டா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது ஒரு மோசமான கம்பெனியா கூட இருக்கலாம். அதுக்கு பேரு வேல்யூ ட்ராப். இதுல இந்த தப்பிக்க நமக்கு அடுத்த ஃபில்டர் தேவை. அந்த ஆபத்தான வேல்யூ ட்ராப்ல இருந்து உங்களை காப்பாத்த போற அடுத்த நம்பர் 15%. ஒரு சாதாரண ஆளையும் ப்ரொஃபஷனலையும் பிரிக்கிறதே இந்த இடம்தான். அதுதான் ROE மற்றும் ROCE. இது என்னன்னா, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கிற காசை எவ்ளோ எஃபிஷியண்டா பயன்படுத்தி லாபம் உருவாக்குறாங்கன்னு காட்டும். இந்த ரிட்டர்ன்ஸ் தொடர்ந்து 15%க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த பிசினஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட் பவர் இருக்கணும்னு, காம்படிஷனை சமாளிக்கிற வலிமை இருக்கணும்னு அர்த்தம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். பிசினஸ் A 100 கோடி முதலீட்ல 5 கோடி லாபம் சம்பாதிக்கிறாங்க. பிசினஸ் B அதே 100 கோடி முதலீட்ல 25 கோடி லாபம் சம்பாதிக்கிறாங்க. இதுல எது பெஸ்ட்? கண்டிப்பா பிசினஸ் B தான். இதுதான் கேபிட்டல்ல திறமையா பயன்படுத்துறது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒருவேளை பிசினஸ் B பேங்க்ல இருந்து நிறைய கடன் வாங்கி இந்த லாபத்தை ஃபேக்கா காட்டியிருந்தா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடம் மொத்த கதையுமே மாத்த போகுது. ஏன்னா வெறும் growth மட்டும் முக்கியம் இல்ல. மார்க்கெட் சரியும் போது சர்வைவ் ஆகிறது தான் ஒரு இன்வெஸ்டரோட உண்மையான சூப்பர் பவர். If you're watching this right now, drop a comment below and tell us, did you already know this or did this surprise you? நாங்க நிஜமாவே ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்போம். அப்படியே if you're getting value, tap the like button right now. அதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனா உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, மார்க்கெட்ல பெரிய புயல் அடிக்கும்போது உங்களை காப்பாத்த போற 3வது ஃபில்டர் இதுதான். நம்பர் 1, டெட் டு எக்விட்டி ரேஷியோ. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை விட கம்பெனியோட கடன் எவ்வளவு இருக்குன்னு இது காட்டும். இங்க ஒரு கசப்பான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் விழும்போது கம்பெனியோட சேல்ஸ் குறையும், லாபமும் குறையும். ஆனா பேங்க்குக்கு கட்ட வேண்டிய EMI ஒரு பைசா கூட குறையாது பாஸ். அதனாலதான் இந்த ரேஷியோ 1க்கு கீழே இருக்கிற கம்பெனிகள் மட்டும்தான் எப்பேற்பட்ட கிராஷ்லயும் அழியாம நிக்கும். இப்போ சேஃப்டி ஓகே, ஆனா உங்க பணத்தை பல மடங்கா மல்டிப்ளை பண்ண போற அந்த உண்மையான என்ஜின் என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் இந்த 10%. இது EPS growth, அதாவது earnings per share, வருடாந்திர வளர்ச்சி. ஒரு கம்பெனியோட லாபம் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா வளரணும். யூடியூப்ல எல்லாரும் பேசுறாங்கன்னு ஒரு ஸ்டாக்கோட விலை நிரந்தரமா ஏறாது. கம்பெனியோட லாபம் உயர்ந்தா மட்டும்தான் விலை உயரும். உங்க பணம் சீரியஸா காம்பவுண்ட் ஆகணும்னா இந்த லாப வளர்ச்சி தொடர்ந்து 10%க்கு மேல இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்படி ஒன்னா கனெக்ட் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களா? நாம பார்க்க போற கடைசி ரகசியம் இதுதான். ஒரு பிசினஸ் சும்மா லக்ல ஓடுதா
இல்ல நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நிரூபிக்க போற பிரைசிங் பவர்? ஸ்ட்ராங் மார்ஜின்ஸ், அதாவது கிராஸ் மார்ஜின் 40%க்கும் மேலேயும் EBIT மார்ஜின் 10%க்கும் மேலேயும் இருக்கணும். இன்ஃப்ளேஷன் அதிகமாயிரப்போவும் சரி, காம்படிஷன் அதிகமாயிரப்போவும் சரி, இந்த மார்ஜின் தான் கம்பெனியை பாதுகாக்கும் இரும்பு கவசமா இருக்கும். லாபமே இல்லாம வெறும் சேல்ஸை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போறது உங்க வெல்த்தை வேகமா அழிக்கிற ஒரு மோசமான ஐடியான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 5 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. PE ரேஷியோ 20க்கு கீழே, ROE/ROC 15%க்கு மேல, டெட் டு ஈக்விட்டி 1க்கு கீழே, 10%க்கும் மேலான EPS வளர்ச்சி, அப்புறம் ஸ்ட்ராங்கான மார்ஜின். இந்த 5 ஃபில்டருங்களும் சேர்ந்த சிஸ்டம் குவாலிட்டி, சேஃப்டி, வேல்யூவேஷன் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஸ்கேன் பண்ணி ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க உடனே ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணி 100க்கு 100% பெர்ஃபெக்டான ஸ்டாக்கை தேட ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா பெர்ஃபெக்ஷன் என்பது ஒரு கட்டுக்கதை. இன்வெஸ்டிங்கிறது ஒரு கம்பெனியோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது தானே தவிர ரோபோட் மாதிரி செயல்படுறது கிடையாது. ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். ஆயிரக்கணக்கான குப்பைகளை ஒதுக்கி தள்ளிட்டு சில நல்ல வாய்ப்புகளை மட்டும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற ஒரு வெப்பன் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பிசினஸை புரிஞ்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர். I am not a SEBI registered investment advisor. Nothing in this explainer is financial advice. All information is purely for educational and informational purposes only. Please do your own research and consult a qualified financial advisor before making any investment decisions. That said, if this gave you even one new idea or insight, do us a favor, hit that like button below. It genuinely makes a difference. And if you haven't subscribed yet, what are you waiting for? Hit subscribe and ring the bell so you never miss an update. We're putting out content every week that you do not want to miss. Finally, ஒரே ஒரு கேள்வி. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த 5 பில்டர் டெஸ்ட்லயும் பாஸ் ஆகுமான்னு செக் பண்ணி பார்க்க ரெடியா? அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.